ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பே சேர்க்காமல் சுரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விடணும். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்து நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சிடணும். இது கொஞ்சம் பிஞ்சு காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தேங்காய், இதை போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கொரன்னு அரைச்சதை எடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்ருக்கிற சுரக்காயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போவே சேர்த்துடணும். அப்போ தான் அந்த மிளகாயெல்லாம் போயிட்டு எல்லாத்தோடையும் சேர்ந்து காரம் கரெக்டாக இருக்கும். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிட்டு இறக்கணுன்னா சூப்பரான பருப்பே இல்லாத கூட்டு தயார். தேங்க்யூ.